Hi friends, welcome to Aadhish Samayal. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளோட சேனல்ல தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு லஞ்ச் மெனு தாங்க நம்ம ரெடி பண்ண போறோம். இது ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம், சீக்கிரமாவும் செஞ்சிடலாம், நிறைய வெரைட்டிஸும் இருக்கும். இப்போ எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவை, அப்படிலாம் என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமாங்க. இப்போ இந்த பெரிய காம்போ செய்கிறதுக்கு நான் இதுதாங்க மெயினான ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா காட்டுறவாங்க. இது இருந்தாலே போதும், நம்ம ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 ஹவர்க்குள்ளேயே இவ்வளோ டிஷ்ஷிங் நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு மெயினாக வடைக்கு பருப்பு ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டுட்டேன். நான் கடலை பருப்பு வடை தான் செய்ய போகிறேன், அதனால் கடலை பருப்பு ஊற போட்டுட்டேன். அடுத்தது சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. சாம்பார் பருப்பு வேக வைக்கலையே அதுலேயே உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சுட்டோம். ஸோ நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான பருப்பு, சாம்பாருக்கு தேவையான பருப்பு, பொரியலுக்கு உருளைக்கிழங்கு, இது 3மே ஒரே வேலையிலேயே நமக்கு முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இது 3மே ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பாயாசம் செய்கிறதுக்கு பால் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம பால் பாயாசம் செய்ய போகிறோம், அதுக்கு பால். இந்த டிஷ்க்கு தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி, எதுக்கு தேவை கருவேப்பிலை கொத்தமல்லி அது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மொத்தமாக வடைக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரசம் சாம்பார் ரெண்டுக்கும் தேவையான புளியும் ஊற போட்டு வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது பாயசம் செய்ய சேமியாவும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பச்சடிக்கு தேவையான வெல்லம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பாயாசம் நான் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து செய்ய போகிறேன், அதனால் அதுவும் ஒரு டப்பா எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது சாம்பாருக்கு பொரியலுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, காய்கறிகள், முருங்கைக்காய், கேரட், கத்திரிக்காய் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்காங்க. மெயினானது இதுதான், ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை ப்ரிப்ரேஷன் மட்டும் நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா. இப்போ வாங்க நம்ம டிஷ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம். சேமியா பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவு பால் எடுத்து வச்சதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொங்கி வரட்டும். பால் நல்லா பொங்கி வந்தது, இதை நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி ஒரு 200லேருந்து 250 ml கிட்ட சேர்த்துக்கலாம். நமக்கு பாயாசம் ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும், அப்போ தான் ஆற நல்லா திக் ஆகும். இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கோங்க. அது வறுத்த சேமியா அப்படின்றதுனால நான் வறுக்கலை. இதை சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்தில் பாருங்கள் சேமியா நல்லா வெந்துருச்சு, சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர். ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு கண்டென்ஸ்ட் மில்க் நான் ஒரு 200 ml அளவு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சக்கரை 1 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. சைடில் நம்ம பாதாம் முந்திரிலாம் தாளித்து கொட்டிடல நெய்யில். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு 10 முந்திரியை உடச்சி எடுத்து வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு அடுப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நெய் நல்லா வறுபட்டதும், அதாவது முந்திரி வறுபட்டதும் முந்திரி எடுத்து நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சேமியா பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது என்ன டிஷ் செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அடுத்தது நம்ம மேங்கோ பச்சடி தாங்க செய்ய போகிறோம். இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ அதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்காங்க. கருவேப்பிலை பொரிஞ்சது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச மாங்காவை அந்த எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மாங்காய் இப்போ நல்லா வதங்கியாச்சு. இதோட ஒரு 100 ml அளவு தண்ணி, இந்த அளவு மூழ்கிற அளவு இருந்தால் போதும். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருங்க. மாங்காய் ஒரு 60 to 70% நல்லா குக் ஆகி வரணும். இப்போ இங்கே ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி சுண்டி மாங்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நம்ம பொடிச்சு எடுத்து வச்சிருந்த வெல்லம் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 1 நிமிஷத்துக்குள்ளேயே வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா அவ்வளோ கிரேவி மாதிரி நல்லா சூப்பராக வரும். நம்ம வெல்லம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம், அதனால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு பொரிஞ்சதும் இடித்து எடுத்து வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுட்டு இதோட ஒரு அரை வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினது ஒரு அரை தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் இதோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட ஒரு 100 ml அளவு தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா கிரேவியாக திக்காகி வந்துடுச்சு, நல்லா மசாலா பச்சை வாசனை போய். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்த்து வரணும். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஃபைனலாக நல்லா பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்ததாக செய்ய போகிறது சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். சாப்பாட்டு சாம்பார் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நான் தாளிப்பும் கொடுத்துட்றேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதோட வெங்காயம், இது ரெண்டையுமே சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினது இதோட ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம காய் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட் இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுருங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. சாம்பார் பொடி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பில் மஞ்சள் தூள் சேர்த்ததுனால நான் இப்போ சேர்க்கல. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதோட ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே 5 நிமிஷம் விட்டுருங்க. காய் நல்லா ஒரு 80% நல்லா குக் ஆகி வரணும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு புளிலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு புளி தண்ணி கரைச்சி சேர்த்துக்கலாம். இதோட சாம்பார் கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 100 ml-லேருந்து 150 ml அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு. நம்மளோட காய் நல்லா வெந்துடுச்சு. சாம்பார் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஃபைனலாக இதோட நல்லா பொடியான இருக்கிற கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரசம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மிளகு ஜீரகம் இடிச்சுக்கலாம். ஒரு இடிக்கல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், இது ரெண்டையும் நல்லா கொரகொரப்பாக இடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதே இடிக்கல்ல ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இதோட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக இடிச்சுக்கலாம். அது நல்லா இடித்து மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்கவே தேவையில்ல. இந்த அளவு இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் இடித்து எடுத்து வச்ச மிளகு, ஜீரகம், பூண்டு, மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா வறுத்து விட்டதும் ஒரு பழுத்த தக்காளியை நல்லா கையால் புழிஞ்சு விட்டுருங்க. அதுலேயே உங்களால் புழிய முடியல அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுடலாம். நம்ம புளி கரைச்சி தேவையான அளவு தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இதோட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு பருப்பு வகை வச்சு சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட பருப்பு தண்ணி இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா நுரைச்சி வரட்டும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரசம் வந்து நல்லா நுரைச்சி கொதிக்க ஆரம்பிக்க போது இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செய்ய போகிறது மசாலா வடை, பருப்பு வடை தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தா பருப்பை தண்ணி எதுவும் இல்லாத சேர்த்துக்கோங்க. பருப்பை சேர்த்து விட்டுட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பருப்பு வந்து ஒவ்வொன்றும் அப்படியே முழுசாக கிடக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இதோட நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை, பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். நீங்கள் பட்டை மிளகா போடுவீங்க அப்படின்னா அரைக்கும் போதே பட்டை மிளகாவை சேர்த்து இதுனுக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா பசைஞ்சிக்கோங்க. நமக்கு வடை வந்து இந்த மாதிரி கையில் உருண்டையாக பிடிச்சி தட்டை வரணும். அந்தளவு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்ல. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக ஓடிச்சுன்னா மட்டும் லைட்டாக தெளிச்சு விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடையை உருண்டையாக எடுத்து தட்டிக்கோங்க. இதை வந்து இன்னொரு லெஃப்ட் கையில் வச்சுட்டு லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கையில் தட்டை வராது அப்படின்னா இந்த மாதிரி 2 கையில் தட்டிக்கலாம். இல்லை ஒரு கையிலேயே உங்களுக்கு தட்டை வரும்னா நீங்கள் ஒத்த கையிலேயே கூட தட்டிக்கலாம். இல்லைன்னா வாழை இலை ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம். இதே போல் தட்டி எல்லா வடையும் சேர்த்துக்கலாங்க. வடையெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் பரட்டி விட்டுருலாம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வடை எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துருங்க. நம்மளோட சூப்பரான மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம பொரிக்க போகிறது அப்பளம் தாங்க பொரிக்க போகிறோம். அதே ஆயில் தான் நான் யூஸ் பண்ணி பொரிக்க போகிறோம். அதில் ஒரு அப்பளத்தை சேர்த்து விட்டு இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான லஞ்ச் காம்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த லஞ்ச் காம்போவை நீங்களும் இந்த நியூ இயர்க்கு செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அது வரைக்கும் பாய்.